அம்மா பக்கத்துல இருக்காங்களா? ஆமா. கொஞ்சம் வெளியே வந்து பேசுமா. அம்மா இங்க பாருமா, நல்ல பாரு இந்த புடவைய. சொல்லுங்க மாமா, என்னாச்சு? சத்யா, நீ உடனே கிளம்பி ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வாமா. என்னாச்சு? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? நான் அப்புறமா சொல்றேன், நீ உடனே கிளம்பி வாமா. அப்பா இப்ப வந்துருவாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு. ஐயோ ரொம்ப அவசரம், சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா மாமா? நான் நல்லா தம்மா இருக்கு, கேள்வி கேட்காம சீக்கிரமா புறப்பட்டு வாமா ப்ளீஸ். ஐயோ அழாதீங்க, நான் உடனே வரேன். ஆமா, நீ வரது அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துரு. ஐயோ அதெல்லாம் சரி, நான் வந்துடுறேன். சத்யா வந்துட்டியாமா? மாமா என்னாச்சு மாமா? வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையா? அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க? போன்ல வேற அழுதீங்க. டாக்டர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாருமா, மாமா பார்க்கலாம். என்னையா? மாமா அப்பாவும் நீங்களும் ஒன்னா தானே வந்தீங்க? அப்பாக்கு ஏதாவது? மாமா நீங்க கண் கலங்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மாமா. அப்பா எங்க இருக்காரு இப்போ? அவருக்கு ஒண்ணும் இல்லையே. மாமா ஏதாச்சும் சொல்லுங்க மாமா, அவர் நல்லா இருக்காருல்ல? டாக்டர் போய் பார்க்கலாம் வாமா. அப்பா வீட்டுக்கு வரேன்னு ஃபோன் பண்ணிருந்தாரு, அங்கதானே போயிருக்காரு? அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. டாக்டர் எதுக்கு என்ன பார்க்கணும்னாரு? மாமா டிரைவர் யாருக்காவது ஆக்சிடென்ட்டா? முதல்ல டாக்டர் போய் பார்க்கலாம் வாமா. மாமா வா. போமா. வணக்கம் டாக்டர். வாங்க. டாக்டர், இதான் ஐயாவோட பொண்ணு. உட்காருமா, உட்காரு. நீங்க அவருடைய ஹெல்த் கண்டிஷன் பத்தி இல்லைங்க, எனக்கு சொல்லிட்டீங்களா? அவ்வளவு விவரம் தெரியாது, நீங்களே சொல்லிடுங்க. உன் பேர் என்னம்மா? சத்யபிரியா டாக்டர். எனிதிங் சீரியஸ்? பயப்பட ஒண்ணும் இல்லம்மா. ஃபியூச்சர்ல எச்சரிக்கையா இருக்கணும்னு தான் உன்னை கூப்பிட சொன்னேன். உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. டாக்டர் சான்ஸே கிடையாது டாக்டர். மாமா அவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க. அம்மா கிட்ட கூட ஃபோன் பண்ணி சந்தோஷமா தான் பேசினாரு மாமா. டாக்டர் அவர் ஹெல்தியா தான் இருக்காரு. சில பேர் உடம்புல என்ன பிரச்சனைனாலும் வெளியில சொல்றது இல்ல, வீட்டுல சொன்னா பயப்படுவாங்கன்னு மறைச்சிடுறாங்க. இப்ப வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு செகண்ட் அட்டாக். என்ன மாமா இதெல்லாம்? இது ரெண்டாவது தடவைன்னு சொல்றாரு. இங்க யார்கிட்டயும் சொல்லல. அம்மாக்கு தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டாங்க மாமா. அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா எப்படி மாமா? ரொம்ப பயமா இருக்கு மாமா. சத்யா அழாதம்மா, அழாத. படிச்ச பொண்ணு, நீயே இப்படி அழுதா எப்படி? தைரியமா இரு. எங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ப்ளீஸ். இனிமே அது உன் கையில தாமா இருக்கு. சொல்லுங்க டாக்டர், நான் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் எப்படியோ, இனிமே அவரை ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கணும். அவருக்கு நிறைய ஓய்வு தேவைப்படும். பிசினஸ் ஃபேமிலியில் நிறைய டென்ஷன் இருக்கலாம். அது கண்டினியூ ஆனா திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி வந்தா சிவியர் அட்டாக்கா இருக்கும், காப்பாத்துறது கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் மறைச்சதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஹார்ட் பேஷண்ட் தன் குடும்பத்துக்கு சொல்லாம மறைக்கிறதே தப்பு. ஹெல்த் கண்டிஷன் பத்தி தெரியாம நீங்க எப்படி அவரை பாத்துக்குவீங்க? அவர் மேல எந்த தப்பும் இல்லம்மா. இப்ப வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. எல்லார்கிட்டயே சொல்லலனாலும் பொறுப்பான ஒருத்தர்கிட்ட சொல்லணும்ல, அதான் உன்னை வர சொன்னேன். குடும்பத்திலயும் சரி, பண்ணிக்கிட்டு இருக்கிற பிசினஸ்லயும் சரி, அவருக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது, கவலையும் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருப்பாரு. ரொட்டீன் செக்அப்க்கு ரெகுலரா வரணுமா. ஒழுங்கா மெடிசன் எடுத்துக்க சொல்லுங்க. அவருடைய ஆரோக்கியம் உன் கையில தான் இனிமே இருக்கு. எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நான் அப்பாவை பார்க்கலாமா இப்போ? கண்டிப்பாமா. ஆனா இந்த மாதிரி அழக்கூடாது. நாம அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணுமே தவிர அதைரியப்படுத்த கூடாது. போய் பாருமா. தேங்க்யூ டாக்டர். வாங்க டாக்டர், வாங்க. மாமா